சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பில் துப்பாக்கிச் சூடு நடத்திய அதிகாரிக்கு கொலை அச்சுறுத்தல், விசாரணைகள் ஆரம்பம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட பண மோசடி தடுப்பு சட்டம் மூலம் சபாநாயகரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைப்பு. திருகோணமலை சென்ற ராஜதந்திரிகள், சுற்றுலா மற்றும் முதலீடுகள் குறித்து ஆய்வு. இலங்கையில் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்ட ஒட்டி பிறந்த இரட்டையர்கள், 14 மணி நேர போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. கரூர் சென்ற தமிழக முதல்வர், 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில். உலகக்கிண்ண அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற பிரான்ஸ் மொரோக்கோவை வீழ்த்தி நுழைவு. இனி விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறையினால் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு மிகவும் மோசமான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. தலைப்பகுதியில் ஏற்பட்ட பலத்த காயங்கள் காரணமாகவே அதிகாரிகள் உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் ஏற்பட்ட இந்த வன்முறை சம்பவத்தில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகள் உள்ளிட்ட 24 பேரின் பிரேத பரிசோதனைகள் 5 பேர் கொண்ட விசேட நீதிமன்ற மருத்துவ குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டது. மருத்துவர் சுஜீவ விக்ரமசிங்க தலைமையிலான சிரேஷ்ட சட்ட மருத்துவ அதிகாரிகளை கொண்ட 5 பேர் கொண்ட குழு நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட 28 உடல்களில் 24 உடல்களுக்கு பிரேத பரிசோதனைகளை மேற்கொண்டது. இதன்படி 14 மரணங்கள் துப்பாக்கிச் சூட்டு காயங்களினாலும் 9 மரணங்கள் கொடூரமான தாக்குதல்கள் காரணமாகவும் ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. மழுங்கிய ஆயுதங்களால் ஏற்பட்ட கடுமையான தலைக்காயங்களால் சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஒரு மரணம் தொடர்பான தீர்ப்பு இன்னும் அறிவிக்கப்படாமல் திறந்த நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த சிறைச்சாலை காவலரின் மரணம் குறித்து நேற்று மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றத்துக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதுடன் இந்த மரண பரிசோதனைக்கான சாட்சி விசாரணைகளும் நிறைவடைந்துள்ளன. நீர்கொழும்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த 28 சடலங்களில் 24 பேரின் பிரேத பரிசோதனைகள் நிறைவடைந்து சடலங்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 4 சடலங்கள் மீதான பரிசோதனைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நால்வரில் இந்திய பிரஜை ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின் போது துப்பாக்கிச் சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரிக்கு கலவரத்தில் ஏற்பட்ட கைதிகள் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின் போது கைதிகள் சிறைவாசலை உடைத்துக் கொண்டு வெளியே தப்பிச் செல்வதை தடுப்பதற்காக சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருந்தார். குறித்த அதிகாரிக்கு தற்போது மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த அதிகாரி டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அன்று ஏற்பட்ட அவசர நிலையை கருத்தில் கொண்டு கடமைக்கு சமூகம் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரது பாதுகாப்புக்காக சிறைச்சாலைகள் திணைக்களம் தற்போது தேவையான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலை முன்னின்று வழிநடத்தியதாக கூறப்படும் கட்டுவில்லகமே சுரேஷ் தற்போது அடைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலையில் உள்ள ஏனைய கைதிகள் தாக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்கள் காரணமாக அவருக்கு நடக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அத்துடன் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலை கட்டுவில்லகமே சுரேஷ் மற்றும் அவரது சகாக்கள் 13 பேர் இணைந்து திட்டமிட்டு நடத்தியுள்ளமை தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் ரொக்கி எனப்படும் கைதியும் அடங்குவதுடன் அவர் சுரேஷுடன் இணைந்து மோதலை வழிநடத்திவிட்டு சிறைச்சாலை அதிகாரிகளுடன் இணைந்து ஏனைய கைதிகளுக்கு உணவு மற்றும் பானங்களை விநியோகிக்கும் பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதற்கமே இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 13 பேர் அடங்கிய குழுவினர் தற்போது பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையின் பொறுப்பில் இருந்த 22 ரிப்பீட்டர் ரக துப்பாக்கிகளும் 10 T56 ரக துப்பாக்கிகளும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சிறைச்சாலையில் உள்ள ஏனைய துப்பாக்கிகளும் மேலதிக விசாரணைக்காக அந்த திணைக்களத்தின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காணாமல் போயிருந்த ரிப்பீட்டர் ரக துப்பாக்கியும் சிறைச்சாலை வளாகத்துக்குள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது.
பணமோசடி தடுப்பு மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி அளிப்பதை தடை செய்யும் சட்டம் மூலம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக நடைமுறைக்கு வரும் வகையில் சபாநாயகரின் ஒப்பந்தத்துக்காக அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதி தடை சட்ட மூலத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் வாசிப்புகள் நேற்று நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. சட்ட மூலத்தின் 2ஆம் வாசிப்பு நேற்று மாலை வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட போது அது நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் 154 பேர் ஆதரவாகவும் 2 பேர் எதிராகவும் வாக்களித்தனர். அதன் பின்னர் 3ஆம் வாசிப்பு அங்கீகரிக்கப்பட்டு நாட்டில் உள்ள சட்டங்கள் சர்வதேச தரங்களுக்கு இணையாக கொண்டுவரும் வகையில் திருத்தப்பட்ட இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகின்றது. இந்த புதிய சட்டத்தின் அடிப்படையில் இலங்கைக்கு வெளியே செய்யப்படும் இலங்கை தொடர்பாக பண மோசடி குற்றங்களும் தண்டனைக்குரியதாகவும் அவ்வாறான குற்றங்கள் மூலமாக இலங்கையில் சேர்க்கப்பட்ட சொத்துக்களை முடக்கவும் பறிமுதல் செய்யவும் இனி புதிய அதிகாரங்கள் கிட்டவுள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடனான பொருளாதார சீர்திருத்தத்தில் இந்த சட்டம் ஒரு முக்கிய சட்டமாக வந்துள்ளது. எனினும் இந்த சட்டத்தின் சில விதிகள் தேவைக்கு அப்பாற்பட்டவை என பல குடிசார் சமூக அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன. குறிப்பாக நீதிமன்றத்தின் முன் அனுமதியின்றி சில சொத்துக்களை முடக்க அதிகாரிகளுக்கு அனுமதி அளிக்கும் அதிகாரங்கள் தவறாக பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சநிலை முன்வைக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை ஆசிய தூதுவர்கள் மற்றும் ராஜதந்திர பிரதிநிதிகள் பயணம் மேற்கொண்டுமை சர்வதேச முதலீடு மற்றும் சுற்றுலா துறைக்கான புதிய அத்தியாயத்தை உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை மாவட்ட நட்சத்திர விடுதிகள் சங்கம் ஏற்பாடு செய்த திருகோணமலைக்கு ஆசிய தூதுவர்கள் மற்றும் ராஜதந்திர பிரதிநிதிகளின் விஜயம் எதிர்காலத்துக்கான மூலோபாய கூட்டாண்மையை உருவாக்கும் என்ற உயர்மட்ட நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஆசிய நாடுகளின் தூதுவர்கள், ராஜதந்திர பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள், தொழில் முனைவோர், முதலீட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர். இதன்போது திருகோணமலையின் பொருளாதார வளர்ச்சி, சுற்றுலா மேம்பாடு மற்றும் சர்வதேச முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. திருகோணமலையின் உலகத்தரம் வாய்ந்த இயற்கை ஆழ்கடல் துறைமுகம், இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள மூலோபாய முக்கியத்துவம், வேகமாக வளர்ந்து வரும் சுற்றுலாத்துறை, பலந்த நில வளங்கள், திறமையான மனித வளம் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கான சிறந்த வாய்ப்புகள் குறித்து இதன்போது விளக்கமளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய திருகோணமலை மாவட்ட நட்சத்திர விடுதிகள் சங்கத்தின் தலைவர் குமார் ஜெயக்குமாரன், சுற்றுலாத்துறை, துறைமுகம், தளவாடங்கள், சேவைகள், உற்பத்தி மற்றும் சர்வதேச முதலீட்டு மையமாக தெற்காசியாவின் முன்னணி நகரங்களில் ஒன்றாக வளர்வதற்கு தேவையான அனைத்து வளங்களும் திருகோணமலைக்கு உள்ளதாக கூறினார். இன்றைய நிகழ்வு புதிய சர்வதேச கூட்டாண்மைகளுக்கான உறுதியான தொடக்கம் எனவும் அது வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்து திருகோணமலையை உலக முதலீட்டு வரைபடத்தில் முக்கிய இடம் பெறச் செய்யும் என்றும் கூறினார். யாழ்ப்பாணம் நவாலி புனித பேதுரு தேவாலயத்தின் மீதான விமான தாக்குதலின் 31ஆம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று மாலை நினைவுகூரப்பட்டுள்ளது. 1995ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி யாழ்ப்பாணம் வலிகாமம் பிரதேசங்களை நோக்கி எறிகணை தாக்குதல், விமான தாக்குதல்களின் உதவியுடன் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் முன்னேறி பாய்தல் என்னும் இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டனர். தொடர் எறிகணை தாக்குதல்களால் தமது வாழ்விடங்களை விட்டு நவாலியை நோக்கி இடம்பெயர்ந்த மக்கள் நவாலி புனித பேதுரு தேவாலயத்திலும் நவாலி ஸ்ரீ கதிர்காம முருகன் ஆலயத்திலும் தஞ்சமடைந்திருந்தனர். அன்றைய தினம் காலை திடீரென வந்த 3 விமானங்கள் தொடர்ச்சியாக 13 குண்டுகளை மக்கள் தஞ்சமடைந்திருந்த தேவாலயம் மற்றும் ஆலயம் மீது வீசி தாக்குதல் மேற்கொண்டன. இந்த தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 147 பேர் பலியானதுடன் 350க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலின் 31ஆம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு நவாலி புனித பேதுரு தேவாலயத்தின் பங்கு தந்தை தலைமையில் நேற்று மாலை திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள், பொதுமக்கள் மலர் தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு கோரி நேற்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்துக்கு தமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் உள்ளிட்ட 2 மாணவிகளை துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நிலையில் காலத்தை இழுத்தடிக்காது விசாரணைகளை துரிதப்படுத்த கோரி பல்கலைக்கழகம் முன்பாக நேற்று போராட்டம் இடம்பெற்றது. பாலியல் வன்முறைக்கு எதிரான மக்கள் இயக்கம் என்னும் அமைப்பினால் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையிலே குறித்த போராட்டத்துக்கும் தமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உயர்வுக்கும் அதன் சமூக பொறுப்புடைமைக்கும் எதிரான சக்திகளால்
தேசியத்தின்பால் பற்றுறுதியோடு பயணிக்கும் அனைவரும் குறிவைத்து தாக்கப்படுவதும் அவதூறுகளுக்கு ஆளாக்கப்படும் சூழல் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டுள்ளதாக அந்த ஒன்றியம் தெரிவித்துள்ளது. சமூக ஊடக பரப்பினூடாக அவமதிப்பை உருவாக்கும் பிம்பங்களை கட்டமைத்து சமூக ஊடக பதிவர்களே நீதிபதிகளாக உருவாகும் துரதிர்ஷ்டமான நிலை தமிழ் சமூகத்தின் பகுத்தறிவு சிந்தனைக்கு மாறானது என அந்த ஒன்றியம் கூறியுள்ளது. இது தமிழ் சமூகத்தின் பொறுப்பு மிக்கதும் நிதானமானதுமான ஊடக பொறுப்புணர்வை கேள்விக்குறியாக்குவதாக தெரிவித்துள்ளது. இவ்வாறான போராட்டங்கள் வெவ்வேறு அரசியல் மற்றும் தனிப்பட்ட நலன்களுடன் முன்னெடுக்கப்படுபவை எனவும் யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் 5 வருடங்களுக்கு பின்னர் வெற்றிகரமாக பிரித்தெடுக்கப்பட்டுள்ளனர். பேராதனை போதனா வைத்தியசாலை, ஸ்ரீமாவோ பண்டார்நாயக்க சிறுவர் வைத்தியசாலை மற்றும் பேராதனை பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த வைத்தியர்கள் குழு இந்த வரலாற்று சாதனை மிக்க சிகிச்சையை மேற்கொண்டுள்ளனர். மாவனல்ல அரநாயக்கவில் 2021 ஆண்டு பிறந்த ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் 5 ஆண்டுகளுக்கு மேலாக நிபுணர்களின் நெருங்கிய கண்காணிப்பில் இருந்து வந்தனர். இந்த காலகட்டத்தில் மருத்துவ குழுக்கள் இறுதி பிரிப்பு அறுவை சிகிச்சையை மேற்கொள்வதற்கு முன்னர் விரிவான ஆய்வுகள், திட்டமிடல் மற்றும் பல நடைமுறைகளை மேற்கொண்டனர். இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட மிகவும் சிக்கலான குழந்தை மருத்துவ நடைமுறைகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த அறுவை சிகிச்சையின் விளைவாக இந்த இரட்டையர்கள் தனித்தனி குழந்தைகளாக வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டுள்ளனர். இதன்போது ஒட்டி பிறந்த இரட்டையர்களான லினுனி தருல்யா மற்றும் லிதுனி மனுல்யா வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டுள்ளனர். ஒரு குழந்தைக்கு மாத்திரம் இருந்த 2 சிறுநீரகங்களில் ஒன்றை பிரித்தெடுத்து மற்ற குழந்தைக்கு வெற்றிகரமாக மாற்றும் சத்திர சிகிச்சையும் இதன்போது மேற்கொள்ளப்பட்டது. கடந்த மாதம் 10ஆம் தேதி இவர்களை பிரித்தெடுக்கும் சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. சத்திர சிகிச்சைக்காக காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை நீண்ட நேரம் குழந்தைகள் மயக்க நிலையில் வைக்கப்பட்டிருந்தனர். குழந்தைகளின் இதயம், நுரையீரல், இரத்த ஓட்டம் மற்றும் மூளை ஆகியவற்றின் சீரான செயற்பாடு இந்த வெற்றிகரமான சத்திர சிகிச்சைக்கு முக்கிய காரணமாக அமைந்ததாக மயக்க மருந்து நிபுணர் அஷானி ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இடுப்பு பகுதியில் இணைந்திருந்த குழந்தைகளை பிரிக்கும் சத்திர சிகிச்சை இலங்கையில் இதுவரை ஒரு முறை மட்டுமே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சத்திர சிகிச்சைக்காக 15 விசேட வைத்தியர்கள் உள்ளிட்ட சுமார் 30 பேர் கொண்ட குழுவினர் இணைந்து பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் தரம் 5இல் கல்வி கற்கும் மாணவியொருவர் வகுப்பாசிரியரால் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மன்னாரில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கான விசேட வகுப்பு இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது வகுப்பாசிரியர் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு குறித்த மாணவி தவறாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வகுப்பாசிரியர் சக மாணவர்கள் முன்னிலையில் குறித்த மாணவியின் கன்னத்தில் பலமாக அடித்துள்ளார். ஆசிரியரின் இந்த தாக்குதலால் சிறுமியின் கன்னத்தில் காயங்கள் ஏற்பட்ட நிலையில் பெற்றோர்களால் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மாணவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து குறித்த ஆசிரியை மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஆரியம்பதி பகுதியில் கடந்த மாதம் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 2 வாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு ஆரியம்பதி செல்வநகர் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரின் தலைமையில் இயங்கி வரும் வாழ்வெட்டு குழு கடந்த மாதம் 29ஆம் தேதி வம்மிக்கேணி மாரியம்மன் ஆலயம் ஒன்றில் வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து தாக்குதல் மேற்கொண்ட குழுவினர் தலைமறைவான நிலையில் காவல்துறையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து அவர்கள் தலைமறைவாகியிருந்த வீட்டை சுற்றி வளைத்து 2 கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 3 வாள்களும் மீட்கப்பட்டுள்ளன. 26 வயதுடைய அலியாஸ் மாச்சி என அழைக்கப்படும் செல்வநகரைச் சேர்ந்த மதுஷன் மற்றும் செல்வநகரைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் ஆகியோரே கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் உந்துருளிகளில் வாள்களுடன் வலம் வந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வந்ததுடன் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் பலர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தமிழக முதல்வர் விஜய் இன்று காலை கரூர் சென்று அங்கு பல நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து வருகின்றார். முதல்வரின் கரூர் வருகையை முன்னிட்டு அங்கு 6000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் கரூர் வேலுசாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழக மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பெண்கள், குழந்தைகள் என 41 பேர் பலியான சம்பவத்துக்கு பின்னர் விஜய் முதல்வராக பொறுப்பேற்ற பின்னர் அங்கு செல்லும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இதனால் அந்த பயணம் ஊடகங்களில் முக்கியத்துவப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று கரூரில் வைத்து கடந்த வருடம் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தை சேர்ந்த 32 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வாய்ப்புக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கவுள்ளார். முதல்வர் விஜயின் கரூர் வருகையை முன்னிட்டு இன்று பாதுகாப்பு பணிக்காக மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து
6000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆனால் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரச பணி வழங்குவதற்கு எதிராக கடும் விமர்சனங்கள் வந்துள்ளதுடன் அதனை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சார்பிலும் மனிதநேய ஜனநாயக கட்சிகள் சார்பாகவும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் இன்று மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் அவசர வழக்காகவும் விசாரணைக்கு வருவது குறிப்பிடத்தக்கது. கரூர் பலிகள் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அதனை இந்திய மத்திய புலனாய்வுத்துறையான CBI விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தெற்கு ஐரோப்பாவில் வெப்ப அலை தொடர்வதால் ஸ்பெயின் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி 12 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்பெயினின் தென்கிழக்கு மாகாணமான அல்மேரியாவில் உள்ள லொஸ்கலாட்டோஸில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி 12 பேர் உயிரிழந்ததுடன் 6 பேர் காயமடைந்துள்ளனர். அறுந்து விழுந்த மின்கம்பியால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தீ அருகிலுள்ள வனப்பகுதிக்கும் வேகமாக பரவியதாகவும் நேரில் கண்டவர்கள் கூறுகின்றனர். எனினும் தீ விபத்துக்கான காரணத்தை அதிகாரிகள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. சுமார் 40 பாகை செல்சியஸ் வெப்பநிலை நீடித்த நிலையில் தெற்கு ஐரோப்பா முழுவதும் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தின் காரணமாக வீதிகள் மூடப்பட்டுள்ளதோடு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். உலகக்கிண்ண உதைப்பந்தாட்டத்தின் காலிறுதிப் போட்டியில் மொரோக்கோ அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்து பிரான்ஸ் அரையிறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. அமெரிக்காவின் மாசசூசெட்ஸ் மாகாணத்தில் ஜில்லெட் மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில் பிரான்ஸ் அணி ஒரு தவறான தொடக்கத்தில் இருந்ததால் தண்டனை உதை மூலம் கிட்டிய வாய்ப்புடன் மொரோக்கோவுக்கு எதிராக கோல் அடிக்கும் வாய்ப்பை பிரெஞ்சு அணி தவறவிட்டாலும் அதன் பின்னர் ஆட்டத்தில் பெருமளவான ஆதிக்கம் செலுத்தியது. குறிப்பாக இரண்டாம் பாதியில் எம்பேவே மற்றும் டெம்பேலே ஆகிய வீரர்கள் 6 நிமிட வித்தியாசத்தில் அடுத்தடுத்த கோல்களை அடித்தனர். கிலியன் எம்பேவே 60வது நிமிடத்திலும் உஸ்மேன் டெம்ப்ளே 66வது நிமிடத்திலும் இவற்றை அடித்து தமது அணிக்கு அரையிறுதிப் போட்டிக்குள் நுழைய வைத்தனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பில் துப்பாக்கிச் சூடு நடத்திய அதிகாரிக்கு கொலை அச்சுறுத்தல், விசாரணைகள் ஆரம்பம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட பண மோசடி தடுப்பு சட்டம் மூலம் சபாநாயகரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைப்பு. திருகோணமலை சென்ற ராஜதந்திரிகள், சுற்றுலா மற்றும் முதலீடுகள் குறித்து ஆய்வு. இலங்கையில் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்ட ஒட்டி பிறந்த இரட்டையர்கள், 14 மணி நேர போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. கரூர் சென்ற தமிழக முதல்வர், 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில். உலகக்கிண்ண அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற பிரான்ஸ் மொரோக்கோவை வீழ்த்தி நுழைவு. இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.